நம் கையில் எப்போதும் 4 கற்களை எறிய தயாராக வைத்திருக்கிறோம். குறை கண்டுபிடிப்பது, குற்றம் சாட்டுவது, நியாயம் தீர்ப்பது, கேலி செய்வது. இந்த 4 தீங்கு விளைவிக்கும் செயல்கள் பிறரை உணர்ச்சி ரீதியாகவோ ஆன்மீக ரீதியாகவோ அல்லது சமூக ரீதியாகவோ காயப்படுத்துகின்றன அல்லது உடைக்கின்றன. அவை அவர்கள் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கின்றன. அவர்கள் ஆவியை முறிவடைய செய்கின்றன, பிரிவினைகளை ஏற்படுத்துகின்றன. இவற்றை நீங்கள் செய்வதன் மூலம் எல்லா விதத்திலும் நீங்கள் ஒழுக்கமானவர், நீதிமான், பிறர் குற்றங்களை சுட்டி காட்டும் தேவ அழைப்பை பெற்றவர் என்று பிறரிடம் காட்டிக்கொண்டு உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்கிறீர்கள். ஒரு பெண்ணை விபச்சாரத்தில் கையும் களவுமாக பிடித்து கல்லறையை இயேசுவின் முன் கொண்டு வந்தவர்களிடம் இயேசு, உங்களில் பாவம் இல்லாதவன் முதலில் இவள் மேல் கல்லறையட்டும் என்று கூறினார். ஆனால் யாராலும் கல்லறிய முடியவில்லை. ஏனென்றால் அந்த கூட்டத்தில் பாவம் செய்யாதவர்கள் யாருமே இல்லை. நம்மில் யாராவது நான் பாவம் செய்யாதவன் என்று கூற முடியுமா? முடியாதென்றால் பிறர் மேல் கல்லறிய நிற்கக்கூடாது. நீங்கள் பிறர் குற்றத்தை சுட்டி காட்டி விரல்களை நீட்டுவதற்கு முன் தேவனின் பரிசுத்த கண்ணாடியாகிய வேதத்தின் முன் நின்று உங்களை நீங்களே தற்பரிசோதனை செய்ய வேண்டும். இயேசுவின் கிருபை இல்லாமல் நீங்கள் நீதிமானாக முடியுமா? அல்லது கருணை இல்லாமல் நீங்கள் பரலோகத்தில் நுழைய முடியுமா? நீங்கள் தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவராக இல்லாவிட்டால் அல்லது அவரது கிருபை தேவைப்படும் பாவியாக இருந்தால் பிறரை குற்றப்படுத்தி பேசாதிருங்கள். மத்தேயு 7:2 கூறுகிறது, நீங்கள் பிறருக்கு தீர்ப்பளிக்கும் அதே அளவினால் நீங்களும் நியாய தீர்க்கப்படுவீர்கள். மற்றவர்களின் வாழ்க்கை பயணமும் நோக்கமும் உங்களுக்கு தெரியாது. அவர்களின் வாழ்க்கையில் தேவனை பிரியப்படுத்துவது எது என்பதும் உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு புரியாத பாதையில் தேவன் அவர்களை வழிநடத்தினால் நீங்கள் அதை குறித்து கருத்து சொல்லாமல் அமைதியாக இருங்கள். ஒரு யானையின் கால், வால் மற்றும் காதை தொட்டு நோக்கி யானை ஒரு தூண் போல் இருக்கும், ஒரு கயிறு போல் இருக்கும், ஒரு சுளகு போல் இருக்கும் என்று யானையை வர்ணித்த 3 குருடர்களைப் போல இருக்க வேண்டாம். நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் பகுதியை மட்டுமே தொட்டு புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். மற்றவர்களின் வாழ்க்கையில் தேவனின் முழு திட்டத்தையும் உங்களால் புரிந்து கொள்ள முடியாது. குயவனாகிய அவர் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்திற்காகவும் இன்னொன்றை வேறொன்றிற்காகவும் உருவாக்குகிறார். இதை புரிந்து கொள்ளாமல் மற்றவர்களின் செயலை குறை கூற நீங்கள் யார்? நீங்கள் அவர்கள் முகத்தை மாத்திரமே பார்க்கிறீர்கள், ஆனால் தேவன் அவர்கள் இருதயத்தை பார்க்கிறார். யோவானை உபவாசம் செய்ததற்காகவும் இயேசுவை விருந்து உண்டதற்காகவும் குறை கூறின தலைமுறையை போல இருக்க வேண்டாம். அவர்கள் ஒன்றிலும் திருப்தி அடையவில்லை. அவர்கள் அனைவரையும் நியாயம் தீர்த்தார்கள், யார் சொல்வதையும் பின்பற்றவில்லை. அதுபோல நீங்கள் இருக்க வேண்டாம். முழுவதும் புரிந்து கொள்ளாத காரியத்தை குறித்து பேசாமல் இருங்கள். தேவனே எல்லாவற்றையும் நியாயம் தீர்க்கட்டும். நீங்கள் பணிவாக இருங்கள், விழிப்புடன் இருங்கள், அமைதியாக இருங்கள். ஆமென்.